இந்த பக்கம் ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா பாரதிஜா படத்துக்கு பிறகு மலேசியா கூட்டு போய் ஒரு மாதம் வச்சுட்டு இருந்த ஒரு 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 செய்தி வேற வரும்போது தான் அங்கே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்தை எழுதி வாங்கிட்டான்ற ஒரு தகவல் வருது. அந்த வீடு இந்த நீலாங்கரையும் இந்த இடத்தையும் வந்து எழுதி வாங்கிட்டான்னு ஒரு தகவல் செய்தி வருது. பட் அப்படி எழுதி இருந்தாங்கன்னா அப்படியே பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அதை கண்டிப்பாக நந்தனா அவர்கள் யாரையா நல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு நீ டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா எழுதி கொடுத்த பேப்பர்ஸ் கைக்கு வந்தால் தான் நமக்கு தெரிய வரும் உண்மையா பொய்யா. ஏன்னா ஒரு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார், ஒரு சுயநினைவு இல்லாமல் இருக்கார், ரொம்ப அப்செட் இருக்கும்போது வந்து இது எழுதி வாங்குறது மிகப்பெரிய ஒரு தவறுன்னு தான் எல்லாருடைய கருத்தாக இருக்க. முக்கியமான ஒரு அட்வொகேட்டை கூட பேசியிருக்கேன் நான் அதை. பட் எப்படி எழுதி வாங்கினேன்னு தெரியாது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பேப்பர் கேட்டு வாங்கணும். அப்படி இல்லைனால் பாரதி ராஜா அவர்கள் வந்து அப்படி எழுதி எதையுமே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குழந்தைக்கும் ஒரு பகுதி கன்ஃபார்மாக இருக்குது. கோர்ட்டில் கேஸ் மூலமாக ஒரு அட்வொகேட் வச்சு பண்ணாங்கன்னா அவங்க என்னென்ன பேப்பர் யார் யார் கொடுத்துருக்காங்க, எத்தனை சொத்துக்கள் இருக்குது, டீட்டெயில்ஸ் எடுத்து பக்கா பத்திரத்தில் ஸ்டாம்பர் எழுதி கொடுத்தாரா, சும்மா வெள்ளை பேப்பர் எழுதி கொடுத்தாரா, எப்படி எழுதி கொடுத்தாரு, சுயநலம் எழுதி கொடுத்தாரா, இல்லை அவங்க யாராவது எழுதி கையெழுத்து மட்டும் போட வச்சாங்களா, விஷயங்கள்லாம் தெரிய வரும். இது நிச்சயமாக நந்தனா அவர்கள் நல்ல ஒரு அட்வொகேட் டிஸ்கஷன் பண்ணி பண்ணாங்கன்னா பசங்களுக்கு அவங்க கூட பணம் வேணான்றாங்க. எனக்கு வந்து ஹஸ்பண்டே மனோஜே போனதுக்கு அப்புறம் எதுக்குன்றாங்கன்னா அவருடைய பசங்க 2 பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு தேவையில்லையா, அதுக்காவது நீங்கள் ஃபைட் பண்ணுங்க. ஆனால் ஒரு விஷயம் வெளியே வரக்கூடாது, வந்துருச்சு, நீங்கள் ஃபைட் பண்ணுங்க. இவ்வளோ சொத்துக்களை வச்சுக்கிட்டு வந்து ஒரு பார்ட் உங்களுக்கு தர்றதுக்கு மனசு வரணும் எப்படிங்க? இதில் என்ன இன்னொரு கொடுமைன்னா மனோஜுடைய ஒய்ஃப் நந்தனா 2 பொண்ணுகளை வச்சுக்கிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க. அந்த இது என்ன பார்த்தோன்னா ஜனனி பேரில் இருக்குதா, அதை உடனே காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணனுடைய ஒய்ஃபையும் பசங்களையும் அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து காலி பண்ணு, என் பேரில் இருக்கிற வீட்டுக்கு இருக்கக்கூடாது, காலி பண்ணுன்னு சொல்கிறாங்களா. என்ன கொடுமைங்க. நாளைக்கு இதே இது உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே திருப்பிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மனோஜ் கிரியேஷன்ஸ் படம் பண்ணார், ஜனனி ஆர்ட்ஸ் கிரியேஷன் படம் பண்ணவருங்க பாரதி ராஜா. 2 பேர் பேர்லையுமே 2 பேர் மேலே ஒரு ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருந்தார். இந்த பணம் பாடாப்படுத்துது. பட் என்ன இறுதி முடிவு எடுக்க போகிறான்னு நந்தனா அவங்க கையில் தான் இருக்குது. உண்மையாக பாரதியா எழுதி கொடுத்தாங்களா, எழுதி பக்காவாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவர் சொல்லியிருப்பார் இறுதி கிடையாது. ஏன்னா கடைசியாக வந்து ராதிகாவோட தாய்க்கல்வி படமும் கூட பேச்சு வரல, கண்ணெல்லாம் அப்படி இருந்து வந்து அந்த டோன் மட்டும் அப்படியே இருக்குங்க. தேசிய விருது ஒன்று கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு அந்த டோன் மட்டும் அப்படியே ஒழிக்க எனக்கு வந்து எதிரொலிக்க.